காட்டுல மீனுக்குருவி அதோட புருஷனான மிங்கு குருவி கூட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. மீனும் தினமும் ஒரு முட்டையை வச்சுக்கிட்டு இருந்தா. இப்படி 7 நாட்கள்ல அவ 7 முட்டைகளை வச்சா. கடவுளுக்கு கூடான கொடி நன்றி, நான் மொத்தமா 7 முட்டைகளை வச்சிருக்கேன். எனக்கு பாத்தீங்களா, நம்ம 7 குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா ஆக போறோம். மிங்கி, நினைக்கும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் காலு நரி ஒரு விவசாயியோட தோட்டத்துக்கு போயிருந்துச்சு. வா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன். இவ்வளோ பெரிய பெரிய பப்பாளி இருக்கே. அது ஒரு பப்பாளி பழத்தை பறிச்சு அத சாப்பிட ஆரம்பிச்சது. வாவ், எவ்வளோ ருசியா இருக்கு. அப்பதான் அங்க அந்த தோட்டத்து விவசாயி கையில குச்சியோட வந்தான். நில்லு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அங்கேயே நில்லு. அடா, இது மறுபடியும் வந்துருச்சேன். நான் இங்க இருக்கேன்னு இதுக்கு எப்படிதான் தெரியுதோ? காலு நரி அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சது. விவசாயி ரொம்ப நேரமா அத துரத்திக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சோர்வடைஞ்சு நின்னுட்டான். ஒரு வாட்டி என்கிட்ட மாட்டுனே, அப்போ உன்னை உயிரோடவே நான் விட மாட்டேன். நான் உனக்கு கிடைக்கவே மாட்டேன். உன்னோட ஆசை நிறைவேறதே தெரியுமா? அது ஒரு இடத்துல அந்த பப்பாளி பழத்தை கொண்டு போய் வச்சு நல்லபடியா சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறமா சந்தோஷமா அங்கிருந்து முன்னாடி நடந்து போச்சு. இந்த பக்கம் மீனோட 2 முட்டைங்க உடைஞ்சு குட்டிங்க வெளியில வந்துச்சு. பாருங்க, நம்ம குழந்தைங்க. ஓ, இவங்க 2 பேரும் எவ்வளோ நல்லா இருக்காங்க. 2 பேரும் அவங்க குழந்தைங்கள பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் சோனு டீனு அப்படின்னு பேர் வச்சாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இப்ப பசங்க பேசவும் பறக்கவும் கூட கத்துக்கிட்டாங்க. பசங்களா, நாங்க 2 பேரும் சாப்பாடு தேடி வெளியில போறோம். நீங்க 2 பேரும் முட்டைங்களை பாதுகாத்துக்கோங்க. சரிம்மா. ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன ஆனாலும் சரி, கதவு தட்டி எங்க குரல் கேட்டா மட்டும்தான் நீங்க திறக்கணும். சரிம்மா, நாங்களும் எங்கேயும் போக மாட்டோம். அத கேட்டு மீனும் மிங்கோ 2 பேருமே வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. பசங்களா, கதவை உள்ள இருந்து சாத்திக்கோங்க. சோனு உள்ள இருந்து கதவை சாத்திட்டான். அதுக்கப்புறம் மீனும் மிங்கும் 2 பேருமே கிளம்பிட்டாங்க. அந்த நேரத்துல காலு நரியும் அந்த பக்கமா தான் போய்கிட்டு இருந்துச்சு. மீனும் மிங்கும் 2 பேரும் போறத அது பார்த்துச்சு. அட, இவங்க 2 பேரும் போயிட்டாங்க அப்படின்னா எங்க வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப நாட்களா இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. கண்டிப்பா எங்க வீட்டுல முட்டையெல்லாம் இருக்கும். நரி அவங்க வீட்டுக்கிட்ட போச்சு. அண்ணா வாங்க, கொஞ்ச நேரம் வெளியில சுத்தி பார்த்துட்டு வரலாம். அப்பா அம்மா 2 பேரும் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அட இல்ல, நாம அப்படி பண்ணக்கூடாது டீனோ. அட, இந்த வீட்டுல முட்டையோடவே குட்டியும் அதிகமா இருக்கு போல. அம்மா அப்பா 2 பேரும் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. சரி சரி, அப்பா அம்மா வர்றதுக்குள்ள நம்ம பசியை நீக்கிக்கலாம். அட, வீட்டுக்கு வெளியில யாரு? அட, நான் தான் உங்க அப்பா. கதவை தரேன். அப்பாவா? ஆனா அப்பாவோட குரல் இப்படி இருக்காதே. அது எனக்கு ரொம்ப சோர்வா இருந்துச்சு, அதனால குரல் மாறிடுச்சுமா. சரி அப்பா, அம்மாவை கொஞ்சம் பேச சொல்லுங்க. மம்மி, அட அவங்க அம்மா இன்னைக்கு மௌனரதம் தெரியுமா? அட என்ன, கதவை தர, எவ்வளோதான் கேள்வி கேட்ப நீ? இல்ல, நிச்சயமா நீ எங்க அப்பா கிடையாது. போ, நாங்க 2 பேரும் கதவு திறக்க மாட்டோம். அத கேட்டு நரி கோவமா, இந்த குழந்தைங்க ரொம்ப உஷாரா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் யோசிச்சுது. ஐடியா. அது மறுபடியும் அங்கிருந்து ஒரு தோட்டத்துக்கு போச்சு. அங்கிருந்து ஒரு பப்பாளி பழத்தை பறிச்சுது. அட, நீ மறுபடியும் வந்துட்டியா? அங்கே இரு. அடா, இந்த விவசாயி வந்த உடனே திடீர்னு அப்படியே வந்துடுறது. அந்த நரி பப்பாளி பழத்தை எடுத்துக்கிட்டு ஓடிச்சு. அந்த விவசாயி மறுபடியும் நரிய துரத்திக்கிட்டே வந்தான்.
எப்போ என் கையில நீ கிடைக்கிறியோ தெரியும் தெரியும். அன்னைக்கு என்ன ஒரு தடவை நீ விட மாட்டேன். ஆனால் அந்த நாள் வரவே வராது. அப்படி அது சந்தோஷமா பப்பாளி பழத்தை எடுத்துக்கிட்டு நேரா குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. முதல்ல இதுக்கு இதை காட்டி ஆசை மூட்டுறேன். அது பப்பாளி பழத்துல இருந்து ஒரு பகுதியை எடுத்து கதவுக்கு மேல இருக்கிற ஜன்னல் வழியா தூக்கி உள்ள போட்டுச்சு. அட இது என்ன? டீனா அந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டு, ஆஹா இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. பப்பாளி வாங்கிக்கோங்க பப்பாளி. சிவப்பான ருசியான பப்பாளி பப்பாளி. அங்கிள் இன்னொரு பீஸை கொஞ்சம் தூக்கி போடுறீங்களா? அட ஒன்றும் இல்லை, முழுசா எடுத்துக்கோங்க. கதவை திறங்க, நான் கொடுக்குறேன். ஓகே அங்கிள். அட இல்ல இல்ல, வெளியில போகாத. நீ மறுபடியும் மறந்துட்டியா அம்மா சொன்னத? அட குழந்தைங்களா, கதவை திறங்க. நான் உங்களோட நல்லதுக்காகத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இல்ல அங்கிள், எங்க அப்பா அம்மாவோட பேச்சை கேட்டதே எங்களுக்கு நல்லது நடக்கும். நாங்க வெளியில வர முடியாது. அடா இந்த குழந்தைங்க ரொம்ப உஷாரா இருக்காங்க. ஆனால் நான் சும்மா இல்லை, முட்டையை எடுத்துட்டு தான் போவேன். அப்படி சொல்லி நரி அங்கிருந்து போயிடுச்சு. அப்ப அது சிங்கி நரிய பார்த்துச்சு. அட நிறைய என்னங்க இன்னைக்கு நீங்க என்ன ரொம்ப பாசத்தோட பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அழகான நிறைய. எனக்கு உன்னை பார்த்தா எனக்கு ஆசையா இருக்கு. அப்படின்னா வாங்க எங்கேயாவது சுத்த போலாம். ஆஹா போலாம். முதல்ல எனக்கு ஒரு வேலையை பண்ணி கொடு. அப்படி சொல்லி பெண் நரியோட காதுல நரி எதையோ சொல்லுச்சு. சரி நான் உங்களுக்காக பண்றேன். அப்ப ஆண் நரி பெண் நரியை கூப்பிட்டுக்கிட்டு குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. ஐயோ யாராவது உதவி செய்யுங்க, ஐயோ யாராவது எங்களுக்கு உதவி செய்யுங்க. எனக்கு இங்க நமக்கு உதவி பண்ற மாதிரி யாருமே தெரியலையே. தயவு செஞ்சு யாருக்கிட்டயாவது உதவி கேளுங்க. நான் எந்த நேரத்துல வேணும்னாலும் ஒரு முட்டையை வைக்கலாம். அட ஏதோ ஒரு குருவி அம்மாவா ஆக போறாங்க போல. அண்ணா நாம இந்த நேரத்துல அவங்களுக்கு உதவி செய்யணும் இல்லையா? அம்மாவும் அப்பாவும் நமக்கு இதுதானே கத்து கொடுத்துருக்காங்க, மத்தவங்களுக்கு எப்பவுமே உதவி செய்யணும்னு. யாராவது உதவி செய்யுங்க, நான் நிம்மதியா முட்டையை வைக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் கதவை திறந்தாங்க. உள்ள வாங்க, வந்து கூட்டுக்குள்ள முட்டையை வைங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்த ரெண்டு நரிகளை பார்த்த உடனேயே அவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க. ஐயோ இவங்க நரிங்க. நரி உடனே வீட்டுக்குள்ளார போச்சு. சோனு டீனு ரெண்டு பேருமே வெளியில வந்துட்டாங்க. அடேங்கப்பா, இன்னைக்கு ஒரு பொடிதான் 5 முட்டை கிடைச்சிருக்கு. வேண்டாம் வேண்டாம், முட்டைகளை எதுவும் செய்யாத. இல்ல, நான் ரொம்ப அதிகமா பண்ணுவேன். அப்படி சொல்லி நரி 5 முட்டைகளையும் எடுத்துக்கிட்டு வந்துச்சு. அட நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீ சும்மாரு. நரி முட்டைகளை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடி போச்சு. ஐயோ என்ன இது, நரி எல்லா முட்டைகளையும் எடுத்துக்கிட்டு போயிடுச்சே அப்படின்னு ரெண்டு பேரும் அழ ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல தான் மீனு மிங்கு ரெண்டு பேருமே அங்க வந்தாங்க. என்ன ஆச்சு? நீங்க ரெண்டு பேருமே எதுக்கு அழறீங்க? சோனு டீனு ரெண்டு பேருமே அழுதுகிட்டு என்ன நடந்ததுன்னு சொன்னாங்க. எவ்வளவு கெட்ட நரி நீ! நீ எங்களுடைய முட்டைகளை திருடினதுக்கு அவனுக்கு உதவி செஞ்சிருக்கியா? மன்னிச்சிடு குருவி, எனக்கு தெரியாத அவன் இப்படி எல்லாம் பண்ண போறான்னு. ஏதோ சும்மா விளையாடுற அப்படின்னு சொல்லிதான் அவன் என்கிட்ட சொன்னான். இப்ப என்ன சொல்லி என்ன புண்ணியம் சொல்லு, என்னுடைய முட்டைகள் எல்லாத்தையுமே அவன் சாப்பிட்டுருப்பானே. என்ன மன்னிச்சிடு குருவி, ஒருவேளை என்னால முடிஞ்சா உங்க முட்டைகளை காப்பாத்துறதுக்கு நான் கொஞ்சம் முயற்சி செய்றேன், நீங்க ஏன் கூட வாங்க அப்படின்னு சொல்லி நரி அவங்க எல்லாரையுமே கூட கூட்டிக்கிட்டு போச்சு. இங்கிருந்து நாம அமைதியா போகணும். அங்க பாருங்க, தூரத்துல ஒரு விவசாயி இருக்காரு.
அவங்க தூரத்துல இருந்து பார்த்தாங்க. அந்த விவசாயி தோட்டத்துல வலைய விரிச்சுக்கிட்டு இருந்தாரு. வாங்க நம்ம முன்னாடி போலாம். கொஞ்ச நேரம் முன்னாடி போனதுக்கு அப்புறமா அந்த நரியோட வீடும் வந்துச்சு. அவங்க 4 பேரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நரி ஆண் நரியோடைய குகைக்குள்ள போச்சு. அடே என்னோட ராசா, என்ன அப்படியே விட்டுட்டு நீங்க ஓடி வந்துட்டீங்க? பாரு நிறைய, உன் மேல எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டா இல்ல. ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கே, அதனால தானே உனக்காக இன்னும் நிறைய முட்டைகளை பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். என்ன சொன்ன? இன்னும் 5 முட்டையா? ஆ, நான் இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். ஒரு கோழி 5 முட்டையை வச்சிருந்துச்சு. ஆ, கோழி முட்டையா? சொல்லு சொல்லு, எங்க இருக்கு? அந்த பப்பாளி தோட்டம் இருக்குல்ல, நான் அங்கதான் பார்த்துட்டு வந்தேன். சரி, நான் இப்பவே வரேன். இந்த முட்டையை பாதுகாப்பா பார்த்துக்கோ. ஆ சீக்கிரமா போ. அத கேட்டு அந்த நரி தோட்டத்துக்கு ஓடுச்சு. அடடா, இன்னைக்கு 10 முட்டை எனக்கு கிடைக்க போகுது. சீக்கிரமா வாங்க, உங்க முட்டைய உங்க வீட்டுல கொண்டு போய் வச்சிடுறேன். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நரி எல்லா முட்டைகளையும் எடுத்துட்டு போய் குருவியோட கூட்டுல வச்சிடுச்சு. அப்பாடா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். என் முட்டைங்க. ஆனா நீ அந்த நரிய கோழியோட முட்டையை எடுக்க சொல்லி அனுப்புனியே, அது தப்பு இல்லையா? அட, அங்க எந்த ஒரு கோழியோட முட்டையும் இல்ல. அப்புறம் அந்த நரி அது இந்நேரத்துக்கு எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருந்திருக்கும். எப்படி? இந்த பக்கம் நரி தோட்டத்துல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அட, கோழி முட்டை எங்க இருக்கு? கோழியும் இல்ல, முட்டையும் இல்லையா? அப்பதான் அது வலையில மாட்டுச்சு. ஐயோ கடவுளே, இந்த வலை எங்கிருந்து வந்துச்சு? அப்ப அந்த விவசாயியும் அங்க வந்தான். என் வலையில மாட்டிக்கிட்டேல்ல, உன்னை உயிரோட நான் விடவே மாட்டேன். ஆடா அண்ணன், இது எப்படி ஆச்சு? என்னாச்சு ஏதாச்சோ எல்லாமே நல்லதுக்குதான். பாயம் கூட இன்னைக்கு சாப்பாடா நரிக்கறிய நான் சாப்பிடுறேன். அட இல்ல. விவசாயி அந்த நரியை இழுத்துக்கிட்டு போயிட்டான். கதை இங்கேயே முடியுது.